ஏய் என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க? நான் வந்துட்டேன். சீக்கிரம் வா. நீங்க வந்து காலையில எந்த யோசனையும் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் காலையில கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவச்சு காய போட்டா இது திடீர் முடிவு. நான் என்ன பண்றது? சரி டக்குன்னு கிளம்பு. ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பிளானா நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். காந்தா. ஆமாம், அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. அந்த ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்கும், இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேடம் ஒன்று என்ன எதிர்பார்ப்பு வர்றாங்கன்னா, சீதாராம் படத்தோட எதிர்பார்ப்புல வர்றாங்க. ஓகே கண்மணி, அந்த மாதிரி ஒரு லவ் படமா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வரேன். ஏன்னா அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து உண்மையில ஹீரோ வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதை நினச்சி தான் வரேன். ஆனால் இது என்ன படம் தெரியல, இது எதுவுமே இந்த படத்தை பற்றி தெரில. நேற்று திடீர் பிளானு, கூட ஒரு 100 கப்பல் வராங்க. சரி 2 பேரும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். மழை வேற, கிளைமேட்டை பாருங்களேன், மேகம் வந்து கருமூட்டி இருக்கு. டப்புன்னு வந்து மழை ஏதாவது பேஞ்சு துணி நனைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக போயிரு. அங்கே வந்து மைண்ட் செட் வந்து எனக்கு இங்கே தாங்க இருக்கும். அதனால 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி பரவாயில்ல, எடு டக்குன்னு எடுத்து. ஓகே, காந்தா படம் எப்படி இருக்கு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? உள்ள சில நிகழ்வுகள் நடந்தால் அதையும் கேப்சர் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. வந்து தொலைங்கடா, ஜனியை முடிஞ்சவங்களா? கூட்டு வாட்ச் கூட கட்டல. நல்லா இருக்கா? படத்துக்கு டைம் ஆயிட்டு சுடிதார் பார்த்து போட்டியெல்லாம் கிழிச்சிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டிருக்கல, உங்க கண்ணுக்கு தெரியல. விஜய் தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான், அதனால நடந்தே வந்துட்டோம். வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஏய் வாப்பா, வேமா ஓடியா. எங்க போற? இல்ல அங்க செயின் நல்லா இருக்குதாமா விஜய் சொல்ற. எரிச்சல கலப்பாத வாடி, படம் பாதி முடிஞ்சிருச்சு. ஐ எஸ்கலேட்டர். ஓ எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. கமெண்ட்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. பாய் சிஸ்டர். அவ்வளவுதான், நம்ம வந்துட்டோம்ல. இங்க வந்து குலுசு கடை இருந்துச்சா? இங்கதான் அந்த குலுசு நடடி வேமா. அடிச்சு பிடிச்சி தியேட்டருக்கு வந்தாச்சு. இன்னும் ஷோ ஆரம்பிக்கவே இல்லை. ஆடு வந்து ஓடிட்டு இருக்கு. 12:15க்கே போட்டுட்டாங்க. இப்போ வந்து ஆடு ஓடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக ஷோ போகிற நேரத்துக்கு வந்தாச்சு. உள்ள போ, டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. டேய் வாங்க போ. வெல்கம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1க்கு வந்திருக்கோம். ஸ்க்ரீன் 1. இதோட தீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட தீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரெட்னு நினைக்கிறேன். ஆமா ரெட். போன முறை படம் பாதியிலே நின்றுச்சுல்ல, பட் திஸ் டைம் ஐ வில் மேக் இட் ஃபார் யூ. யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம். ஓய் கீர்மா, என்ன ஏன் கோவமா இருக்க? நீங்க என்னைக்கு உங்களை மாத்திக்கிற பொருள தெரியல. ஏன் இந்த மாதிரி இடத்துல நீங்க தாங்க வாங்கி தரணும். நீங்க ஒரு மணி நேரம் என்னைய போய் வாங்குன்னு தெரியல. இல்லைம்மா, அங்கே லேடிஸ் இருக்காங்க, அதனால தான் நான் உடனே போக சொன்னேன். பொதுவாகவே இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துக்குமே நீங்க ஜாலியாக உட்காந்துக்கிறியா, நீ போய் வாங்கிட்டு வா, நீ போய் வாங்கிட்டு. இல்லை நான் வீடியோ எடுக்கும்ல, அதனால. இது பேர் தெரியலனாலும் பரவாயில்ல. இது பேர் என்னது? இது பேர் உங்கள்கிட்ட சொல்றேன், தெரியலனாலும் பரவாயில்ல. என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ கை காமிச்சு கேட்டு வாங்கிட்டு வரலாம்ல. லேடிஸ் இருந்தாங்க, அவங்கள போய் கேட்க ஒரு மாதிரியா இருக்கு. இல்லை கொஞ்சமா ரெண்டுமே மாத்திக்கிறீங்க. சரி ஓகே. பொண்டாட்டிக்கு என்ன தெரியாது, நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். சரி வா, வாங்கியாச்சா இல்லையா? வாங்கியாச்சு. ஓகே, 2 வந்து வெண்ணிலா டோனட் வாங்கியாச்சு. நான் உங்களுக்கு ஒன்று வச்சுக்கோ, அங்கே வந்து வாங்கிக்கிறேன். ஒரு பப்ஸ் ஒன்று வாங்கிக்கிறோமா? வேணா வாங்கிக்க. இல்லை அது கொஞ்சம் எண்ணெய் அங்கிட்டுங்கன்னு இழுவும், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் இழுவக்கூடாது, வாயில் ஒட்டக்கூடாதுன்னா அதுக்கு என்ன தான், நீங்கள் பச்சை தண்ணி தான் சாப்பிடவே கூடாது. படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நான் எதிர்பார்த்த சீன் எல்லாம் இருந்துச்சு, லவ் சீன் எல்லாம் இருந்துச்சு, வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்டிங் சூப்பர். பார்க்காம வந்து இப்பவே சொல்லக்கூடாது. ஆனா இப்போ ஆஃப் வரைக்கும் ஃபுல் லவ் ரொமான்ஸு சூப்பர் பக்காவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து கடைசியா சொல்றேன். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? பப்ஸ் எதுவும் வாங்கலாம். பப்ஸ் வந்து சிக்கன் பப்ஸ், வெஜ் பப்ஸ் தான் இருக்காமா. எது வாங்கவா? சரி உன் இஷ்டம் தான். உனக்கு நேத்து தானே சிக்கன் சாப்பிட்டோம், அப்புறம் எதுக்கு கேட்டியா? இல்ல உங்களுக்கு இன்னொன்னு ஏதாவது வாங்க சொன்னாரு, அதனால. இல்ல உனக்கு என்ன ஓகேவா? உனக்கு வேணா வாங்கிக்க, எனக்கு வேணாம், எனக்கு இது போதும். சரி வாங்க போலாம். உன்னதான் சொல்றாங்க. என்னங்க உன்னதான் சொல்றாங்க, ஏமா வலியை மறைச்சு நிக்காதீங்க மாதிரி நேரம் உள்ள போங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி போங்க.
ஃபைனலாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையோட அபிப்பிராயம் சொல்லு, படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரியே லவ் சீன், ரொமான்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோடைய ஆக்டிங், அதுவும் ஹீரோயினி வந்து புது ஹீரோயினி. 2 பேரும் பார்க்க சூப்பராக இருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே த்ரில்லிங், அப்படியே த்ரில்லர் மூவி மாதிரி. அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் அப்போல்லாம் ட்விஸ்ட்டு, இவங்களா இருப்பான் அவங்களா இருப்பான், ஒரு ட்விஸ்ட்டு வச்சே போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏய், படத்தை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆல் இண்டியா ரேடியோ வாசி போகுது உங்கள் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து 3 நாள் தான் ஆச்சு. அப்போ சீன்லாம் சொல்லக்கூடாது. சீனு படத்தெல்லாம் கதை இதுன்னு நம்ம 90s கிட்ஸில் இந்த கேசட் போட்டு திரை விமர்சனம் கேட்போம்ல, திரைக்கதை அந்த ஒரு படமும் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். சூரியவம்சம் படம் தான் சூரியவம்சம் படம் அப்படியே திரைவசனம் ஓடிட்டு இருக்கும், ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு படம். 2 பேரும் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருந்துச்சு படம் உங்களுக்கு? படம் 3 பேரோட ஆக்டிங்குமே வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே. ஒரு துல்கர் சல்மான் அவரோட ஆக்டிங்கு, அப்புறம் அந்த ஹீரோயினி. ஆமாம், இவர் ஹீரோயினி உள்ள என்ட்ரி ஆனோன்னு செம்ம ஹீரோயினியா இருக்காங்க, நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 70s 80s ஹீரோயினி லுக்கு இருக்கு. அந்த லுக்கை வந்து அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த முன்னாடி படத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த கேஆர் விஜயா அந்த அவங்க அந்த மேடம்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த மேக்கப்லாம் பண்ணி அவங்கள வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி இருந்துச்சுங்க. அப்படி சொல்றீங்க தெரியல, அப்படி தெரியல. ஆனால் வந்து அந்த மாதிரி தான் அந்த தலை சீவல் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த மேக்கப்லாம். அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு துல்கர் சல்மானோட அந்த ஒட்டு மீசை, அந்த தலை அந்த எண்ணெய் தேய்ச்சி அப்படி வலிச்சு சீவி வச்சிருக்கிறது. அப்புறம் அவர் பேசுறது அந்த முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் அந்த ஒரு டைலாக்ல பேசும்போது அந்த உதட்டுலாம் ஒரு மாதிரி அப்படி படபடன்னு வரும். அந்த ஆட்டம், அந்த கண் சிமிட்டல், இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அப்படியே இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி சமுத்திரக்கனி என்னன்னு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. அந்த டைரக்டரோட பொசிஷனில் இருந்து சூப்பராக இருந்துச்சு. கதை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே போர் அடிக்குது. அப்படியே லென்த்தாக போகுது படம், சொல்ல வேண்டிய விஷயத்தையும் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் அந்த கடைசியாக அந்த விசாரணை ஒரு இது நடக்குது, ஒரு டெத்துக்கு அப்புறம் அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணை கூட ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு அப்படி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அந்த கதையை பேசி இந்த கதையை பேசி அப்புறம் அவங்கள கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெக்கார்ட் சீன் இருக்குது. அந்த ரெக்கார்ட் சீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனல் அந்த ரெக்கார்ட் சீனு எனக்கு எப்படின்னா, இந்த படத்தை பார்க்கையில அது வந்து தேவையில்லாத ஒரு லவ் சீனாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சீனையும் சொல்லக்கூடாது விட்டாரு, வாயில் இருக்குது. அது வந்து அந்த லவ் சீனு ரொமான்ஸ் அந்த இதுலேயே அது தேவையில்லாத சீனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அதை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அந்த மாதிரி போச்சு. ஆனால் அந்த ரெக்கார்டு கேட்கையில் நான் வந்து எப்படின்னா, இவர் சொல்கிற மாதிரி இவருக்கு அந்த படத்தை பார்க்கல சீதாராம் படம் அந்த ஒரு ஃபயரில் வந்தார் இவர், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு அதுவும் ஒரு பீரியட் படம் தான், இதுவும் ஒரு பீரியட் படம்னால சரி ஓகே இது அப்படி தான் இருக்கும் போல், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் போனேன். ஆனால் அந்த படத்து பக்கத்தில் கூட போக முடியாது. சீதாராம் எப்படி சீனா அவங்களுக்கு அதுலயும் அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க அனாதையா தான் இருக்கிற மாதிரி. இந்த படத்துலயும் அந்த மாதிரி. ஆனா இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ ஒரு லவ் சீன் வருது, அந்த 2 வந்து சிடி இந்த ரெக்கார்ட் போட்டு காமிச்சு. ஆனா இவர் வந்து ரொம்ப அப்செட், அந்த படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த போன கேங்ல நான் தான் உண்மையில அந்த படத்தை ரொம்ப நீ எதிர்பார்ப்புலாம் வந்து நான் எதிர்பார்ப்போட வந்தேன், அதனால வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவ்வளோதான். நானே வந்து நடந்த வரையில பாதி சீன் இப்படிதான், ஓ அப்படியாடி நான் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு இவரை. ஆமாம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படம் ஓடுது. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ரெக்கார்ட் சீனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதோட படம் முடிஞ்சு அதுக்கப்புறமே கொஞ்சம் தேவையில்லாமல் படம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, படம் பார்த்தவங்க வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஆமாம், ஓகே. கடைசியாக வந்து இந்த காந்தா படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூவி. இந்த மூவியை வந்து எடுத்துட்டு கடைசியில் வந்து பப்ளிசிட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த காந்தா படத்தோடைய ஃபுல்லு. இதுக்குள்ள இடையில இருக்கிறது இந்த த்ரில்லிங்கு ட்விஸ்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் பார்ட் ஆஃபுக்கு அப்புறம் தான். பார்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கையால் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஓகே, படத்தை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டாடா பாய்.